வணக்கம் பெபுட் வியூவர்ஸ். நீங்க பார்த்துட்டு இருக்கிற பெபுட் சேனல். நான் நாங்க ஹோஸ்ட் பாரதி. ஸோ எல்லாருமே நம்ம ஹவுஸ் ஆஃப் த டிராகன் சீசன் 2 ஓட எபிசோட் 7 வந்து பார்த்துருப்பீங்க. அண்ட் எல்லாருக்குமே வந்து இப்போ ஹவுஸ் ஆஃப் த டிராகன்ல நம்ம டேமன் கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். பட் நம்ம டேமனை தாண்டி ஒரு பேடாஸான கேரக்டர் இருக்காருன்னு கேட்டிங்கன்னா, நான் என்னோட டார்கெரியன் ஹிஸ்ட்ரியிலே நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மேகார் த குரூவல் சொல்லுவேன். அண்ட் மேகார் த குரூவல் பற்றி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுமே வந்து நிறைய கேட்டுருந்தாங்க. முக்கியமாக ஒரு சப்ஸ்கிரைபர் எல்லா வீடியோலுமே வந்து கமெண்ட் பண்ணுவார். அண்ட் கண்டிப்பா அந்த கேரக்டர் பத்தி நானுமே வந்து ஒரு வீடியோ போடணும்னு நெனச்சுட்டு இருந்தேன். அண்ட் ஃபைனலி அந்த வீடியோ வந்துட்டு. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியா இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மேகார் த குரூவலோட ஹிஸ்ட்ரி அந்த மாரியான ஒரு லென்த்தியான ஹிஸ்ட்ரி. ஸோ அத பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா நீங்க ஏகான்ஸ் கான்க்வெஸ்ட்க்கு அப்புறம் எப்படி நடந்துச்சு ப்ரோ? என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கானது தான். ஸோ ஃபுல்லா பாருங்க. அண்ட் ஹவுஸ் ஆஃப் த டிராகனோட எந்த ஸ்பாய்லருமே இந்த வீடியோல இருக்காது. ஸோ நீங்க ஒரு புது கதையா நீங்க பார்க்கலாம். ஓகே. ஸோ நம்ம ஏகான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெஸ்டரோஸ கான்க்யூர் பண்ணதுக்கப்புறம் அவரோட விசன்யா டார்கேரியன், நம்ம ரேனிஸ் டார்கேரியன் அவர் சிஸ்டர்ஸையும் வந்து ஒய்ஃபா எடுத்துக்கிட்டாரு. ஃபர்ஸ்ட் இதுக்கு எல்லாருமே வந்து அப்போஸ் பண்ணாங்க. ஏன்னா வெஸ்டரோஸ் கல்ச்சர் மாரி ஒரு மேனுக்கு ஒரு ஒய்ஃப் தான். 1 மேன் 1 ஒய்ஃப் ஓகேங்களா? அந்த மாரி தான் இருந்துச்சு. பட் இங்க வந்து அத வந்து நம்ம ஏகான் வந்து மாத்திட்டாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேருக்குமே வந்து குழந்தை பொறக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரேனிஸ் டார்கேரியனுக்கு வந்து நம்ம ஆனிஸ் பொறக்குறாரு. ஸோ நம்ம ஆனிஸ் டார்கேரியன் வந்து பொறக்குறாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விசன்யா டார்கேரியனுக்கு நம்ம மேகார் டார்கேரியன் வந்து பொறக்குறாங்க. ஓகே. ஸோ நம்மளோட ஹைலைட்டே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மேகார் டார்கேரியன் தான். அண்ட் மேகார் டார்கேரியன் வந்து கரெக்ட்டா நம்ப 11 ஏசில வந்து பொறக்குறாரு. அண்ட் டிராகன் ஸ்டோன்ல தான் அந்த பையன் வந்து இவர வந்து எடுத்துட்டு போறாங்க. ஸோ டிராகன் ஸ்டோன்ல தான் வந்து பையன் வளர்றாரு. அண்ட் பொறந்தப்பயே அந்த பையன் செம்ம ஹெல்த்தியான குழந்தைங்க. அண்ட் ஆல்சோ ரொம்ப ரொம்ப ஆக்டிவா இருப்பாரு. ஸோ ஏன்னா நம்ம ஏனிஸ் வந்து எப்போயுமே ஒரு ஆக்டிவான கிங் மாரி கிடையாது. அவர் வந்து கொஞ்சம் அந்த நார்மலா சாஃப்ட்டான சைடு. பட் நம்ம மேகார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஆக்டிவான ஒரு சைல்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா, 3வது வயசுலயே அந்த பையன் ஸ்வாட்ஸ் வந்து எடுத்து ஸ்வாட் ப்ளே பண்றதா இருக்கட்டும், ஸ்வாட் ட்ரெய்னிங் பண்றதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பையன் கத்துக்க ஆரம்பிச்சாரு. அண்ட் கத்துக்கிட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இவரோட ஃபர்ஸ்ட் ஒரு க்ரூவலான ஆக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கேட்ட வந்து பையன் வந்து புட்சர் பண்ணியிருப்பாரு அவரோட ஸ்வாட யூஸ் பண்ணி. அண்ட் அது மட்டும் இல்லாம வந்து பையன் ஒரு ஃபால்ஃப்ரேங்கிற ஒரு அனிமல வந்து பையன் வந்து இவரு வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பாரு. அண்ட் அத கேட்டு அந்த ஸ்டேபிள ஓடி வந்த அந்த ஸ்டேபிள் பாய் இருப்பாங்கல்ல, ஸோ அந்த பையனோட ஃபேஸுமே வந்து பையன் அவர் கட் பண்ணியிருப்பாரு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய லெவல்ல எடுத்துக்கல. எஸ் இதெல்லாம் கேட்கும்போது இவர் ஜோஃப்ரி மாரியே இருக்காரு ப்ரோ அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. பட் இவர் வந்து நாட் க்ளோஸ் டூ ஜோஃப்ரின்னு நான் சொல்ல மாட்டேன். அண்ட் அப்படி இருக்கும்போது இவர் வந்து ஓகே ட்ரெயின் பண்றதுக்கு யார் ட்ரெயின் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சர் கவென் கார்ப்ரே வந்து ட்ரெயின் பண்ணாரு. ஸோ இவர் தான் நம்ம டிராகன் ஸ்டோன்ல இருந்தாரு. அண்ட் இவர் தான் எல்லாரையுமே ட்ரெயின் பண்ணிருவாரு. அண்ட் நம்ம மேகாருமே வந்து கிட்டத்தட்ட ஐ மீன் 4வது வயசுலயே வந்து 6வது வயசுல இருக்கிற பையன்களோட ஃபைட் பண்றதா இருக்கட்டும், இல்ல அந்த மாரி ஒரு ஃபைட்டிங்ல வந்து வெறித்தனமான ஒரு கேரக்டர் ஆனாரு. எப்படி நம்ம டேமன் டார்கெரியன் வந்து இருக்காரோ, ஸோ அதே மாரி இவருமே ஆனாரு. அண்ட் இவருக்கு வந்து நம்ப வெலேரியன் ஸ்டீல வந்து நம்ம 13த் பர்த்டேல வந்து குடுத்தாங்க. நம்ம டார்க் சிஸ்டர நம்ம விசன்யா டார்கெரியன். அண்ட் இதுக்கப்புறம் அந்த பையன் வந்து என்ன கேட்டாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம மேகார் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, டிராகன் ஸ்டோன்ல ஏகப்பட்ட டிராகன்ஸ் இருந்துச்சு. ஹேஷ்லிங்ஸ் சின்ன சின்னதா. ஸோ அது எதையுமே கிளைம் பண்ண மாட்டேன்ட்டாரு நம்ம மேகார். ஏன்னா அவருக்கு வந்து அவரு தனக்கு வந்து ஃபிட்டான டிராகனா எது வேணும்னு கேட்டார்னா, தன்னோட ஃபாதரோட டிராகன் நம்ப பெலேரியான் த பிளாக் ட்ரெட். ஸோ இதுதான் வந்து வேணும்னு சொல்லி கேட்டாரு. அண்ட் அது வந்து இப்ப அவருக்கு கிடைக்காது. பிகாஸ் நம்ம ஏகான் வந்து இன்னும் உயிரோட தான் இருக்காரு. நம்ம கான்க்யூரர். பட் இங்க ஆலிசா டார்கெரியன் தன்னோட ஓன் சிஸ்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, இவன வந்து டீஸ் பண்ணாங்க. பட் இருந்தாலுமே வந்து இவர் அப்பயுமே ஒண்ணே ஒண்ணு தான் சொல்லுவாரு. எனக்கு வந்து ஒரே ஒரு டிராகன் தான் ஒருத்தி. அண்ட் அந்த டிராகன் மட்டும் தான் நான் கிளைம் பண்ணுவேன்ட்டு. ஓகே. அண்ட் இதுக்கப்புறம் என்ன ஆகும்ன்னு கேட்டீங்கன்னா, நம்ம மேகாவோட பிரதர் நம்ம ஏனிஸ் வந்து நம்ம ஆலிசா டார்கெரியன் வந்து மேரி பண்ணுவாங்க. நம்ம 22வது ஏசில. அண்ட் அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பொறக்கும். அதுதான் நம்ம ரெய்னா டார்கெரியன். ஸோ ரெய்னாவோட பர்த்க்கு அப்புறம் நம்ம டார்கெரியன் ஹிஸ்டரியில ஹேர் எப்படி வரும்னா, நம்ம ஃபர்ஸ்ட் பார்ன் சன் கூட ஒய்ஃப்க்கும் ஒரு குழந்தை பொறந்துச்சுன்னா, அவங்களோட அவங்க தான் மெயின் ஃபேமிலி ஆயிடுவாங்க. அவங்களுக்கு அப்புறம் தான் அந்த ஹேர் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம மேகாரோட சக்சஷன் வந்து போயிட்டு, ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க ஒரு பிளான் பண்ணாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ரேனாக்கும் நம்ம மேகாருக்கும் அந்த பையன் வந்து மேரேஜ் பண்ணி வச்சிடலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த அடுத்த நெக்ஸ்ட் இன் லைனுக்கு வந்து அந்த ஹேருக்கு வந்து ப்ராப்ளம் இருக்காதுன்ட்டு. பட் இருந்தாலும் நம்ம மேகார் அப்ப எதுவுமே சொல்லிக்கல. அண்ட் ஹை செப்டன் வந்து என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, இத வந்து வேணாம் அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா இப்படி நடந்துச்சுன்னா மேபி நம்ப மேகாருக்கு
ஏன்னா இந்த ஹை செப்டன், இந்த ஃபெய்த் யாருக்குமே நம்ம மேகார புடிக்காது. ஸோ நீங்க அத நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கங்க. அண்ட் இப்ப நல்லா பார்த்துக்கங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் என்ன சொன்னார்ன்னா, நம்ம மேகாருக்கு வந்து நம்ம அந்த ரெய்னா கல்யாணம் பண்ண வேணாம். நம்ம லேடி செர்சி ஹைட்டவர் வந்து கல்யாணம் பண்ணி வைப்போம்ன்னு சொன்னாங்க. அண்ட் 25வது ஏசில வந்து எங்களுக்கு கல்யாணம் நடக்குது நம்ம ஓல்ட் டவுன்ல. அண்ட் நம்ம கல்யாணம் நடந்துமே நம்ப மேகாருக்கு இன்னும் குழந்தை பொறக்காம தான் இருக்கும். அண்ட் 28 ஏசில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மேகார் வந்து மிலிட்டரியில வெறித்தனமான ஆளானாரு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட டோர்னமெண்ட்ஸ் வின் பண்ணாரு. அண்ட் ஈவன் 3 கிங்ஸ் கார்ட வந்து பார்த்தீங்கன்னா, இவரு பீட் பண்ணாரு அப்படின்னு கூட சொல்றாங்க. அண்ட் 29 அண்ட் 30 ஏஜ்ல இவரு வந்து என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ப மாஸ்டர் ஆஃப் ஷிப்ஸ் கூட நம்ம ஆத்தன் வெலேரியான் கூட சேர்ந்து நம்ப பைரட் கிங்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணாரு. அண்ட் பைரட் கிங்ஸ்மே டிஃபீட் பண்ணாரு. அண்ட் 31 ஏஜ்ல இவரு வந்து நம்ம ஜெயண்ட் ஆஃப் தி ட்ரைடன்ட். ஸோ இந்த ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பிக்கெஸ்ட் ஃபைட்டர். ஸோ அவனுமே வந்து டிஃபீட் பண்ணாரு. ஓகே. ஸோ எல்லாமே அவர் கதையில நல்லா தான் நடந்துட்டுருக்கு. பட் இதுக்கப்புறம் தான் அந்த பையன் வந்து மெயின் விஷயமே இருக்கு. ஸோ என்னன்னு கேட்டீங்கன்னா, 37 ஏசில நம்ம கிங் ஏகோன் த கான்க்யூரர் வந்து பையன் இறந்து போறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பையன் நம்ம ஏனிஸ் வந்து பையன் வந்து ஒரு நெக்ஸ்ட் கிங் ஐ மீன் த செகண்ட் டார்கெரியன் கிங்கா அந்த பையன் வந்து த்ரோன் குடுக்குறாங்க. நீங்க நம்ம ஏனிஸ் வந்து என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஏகோனோட ஸ்வார்ட் வந்து நம்ம பிளாக் ஃபயர். ஸோ அந்த பிளாக் ஃபயர் ஸ்வார்ட வந்து நம்ம மேகாட்ட குடுத்து, நம்ம 2 பேருமே ரூல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம ஏனிஸ் பொறுத்தவரைக்கும் அவர் நல்லவர் தான் ஆக்சுவலா. பட் இருந்தாலுமே நம்ப அ ஏகானுமே வந்து ஒத்துக்கிறாரு. அண்ட் ஆல்சோ ஸோ நம்ம ஏனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பெட்டரான ரூல்னு அவருமே ஒத்துக்கிட்டாரு. அப்படி இருக்கும்போது நம்ம ஏகான் இறந்ததுக்கப்புறம், ஸோ நம்ம மேகார் வந்து ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒன் அண்ட் ஒன்லி டிராகன் வந்து கிளைம் பண்ணிட்டார் நம்ம பெலேரியான. ஸோ கிளைம் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட ரிபெலியன் நடந்துச்சு இந்த ஒரு பீரியட்ல. முக்கியமா நம்ம வேல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜோனஸ் ஆரின் வந்து ஒரு ரிபெலியன் நடத்தினாரு. அண்ட் இங்க என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, நம்ம மேகாட்ட வந்து இந்த ரிபெலியன் வந்து அவரு ஃபுல்லா வந்து தீர்த்து வச்சுருவாரு. பட் இருந்தாலுமே வந்து மெர்சி கேட்பாரு நம்ம ஜோனஸ். பட் அந்த மெர்சி பண்ணாம நம்ம ஜோனஸோட ஃபாலோவர்ஸ் வந்து நம்ம மூன் டவுன்ல வந்து அவர வந்து ஐ மீன் கீழ வந்து தள்ளி விட்டுருப்பாங்க. அண்ட் இங்க நம்ம மேகார் வந்து அந்த ஃபாலோவர்ஸ் எல்லாருமே கொன்றுப்பாரு. ஸோ இத வந்து கேட்ட எல்லாருமே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப மேகாரோட க்ரூயல்ட்டி வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்பதான் ஒரு பெரிய லெவல்ல வந்து இவரோட க்ரூயல்ட்டி வந்து எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சுச்சு. அண்ட் இதுக்கப்புறம் நம்ப ஆலன் ஸ்டாக்வொர்த் ஐ மீன் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப ஹேண்ட் ஆஃப் த கிங்கா இருந்தாரு. ஸோ இவர் இந்த ரிபெலியன வந்து இறந்திருப்பாரு. ஸோ இவர ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லி நம்ம ஏனிஸ் வந்து தன்னோட ஓன் ஆஃப் பிரதர் நம்ப மேகா டார்கெரியனுக்கு வந்து இது குடுத்தாரு. ஐ மீன் நம்ம ஹேண்ட் ஆஃப் த கிங் பொசிஷன் குடுத்தாரு. ஸோ ஃபைனலி நம்ம மேகார் வந்து நம்ம ஹேண்ட் ஆயிட்டாரு. அண்ட் நம்ப மேகார் வந்து என்னதான் வந்து இவ்ளோ மிலிட்டரியில வந்து பெரிய ஆளா இருந்தாலுமே, அவருக்கு இன்னும் குழந்தை பொறக்காம இருந்துச்சு. அண்ட் இது அவரோட மைண்ட வந்து ரொம்ப ரொம்ப பாதிச்சிருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, இவர் வந்து நம்ப 39 ஏசில நம்ம செர்சி ஹைட்டவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேரன். ஐ மீன் அவங்களால குழந்தை பெத்துக்க முடியாது. நான் இன்னொருத்தவங்கள மேரி பண்ண போறேன். நம்ம ஆலிஸ் ஹாரோவே வந்து கல்யாணம் பண்ணாங்க. அண்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். நம்ம ஹை செப்டம்ஸ் இந்த ஃபெய்த் வந்து நம்ம வெஸ்ட்ரோஸ் கல்ச்சர் மாரி ஒன் மேன், ஒன் ஒய்ஃப் தான். பட் இங்க நம்ம மேகார் தன்னோட ஃபாதர் பண்ண சேம் விஷயத்த இங்க பண்றாருன்னு சொல்லி, அதையுமே ஒரு எக்ஸாம்பிளா காட்டுறாருன்னு சொன்னதுக்கப்புறம், இங்க நெறைய செப்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அத ஒத்துக்கல. அண்ட் நெறைய ஃபெய்த் ஆஃப் த செவனுமே அத ஒத்துக்கல தான். பட் இருந்தாலுமே வந்து ஆ இந்த கிரவுன்ட்ட நம்ம கிங் டீமே சொல்றாங்க. நம்ம ஏனிஸ்ட்டுமே இத நீங்க பண்ண அலோவ் பண்ணக்கூடாது. பண்ணா நம்ம டார்கெரியன் கல்ச்சர் வந்து நம்ம வெஸ்ட்ரோஸ்குள்ளேயே வந்துரும். மத்த பேரமன் லார்ட்ஸ்மே வந்து இந்த மாரி 2 ஒய்ஃப்ஸ் அந்த மாரி எடுத்துக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம சக்சஷன் ஹேர் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ப்ராப்ளம்ஸ் கொண்டு வரும்னு சொல்லியிருப்பாரு. ஸோ நம்ம ஏனிஸ் டார்கெரியனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பிகாஸ் நம்ம ஃபெய்த் ஆஃப் த செவன் இங்க ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணுவாங்க. நல்லா கேட்டுக்கங்க. அண்ட் இங்க நம்ம ஏனிஸ் டார்கெரியன் நம்ம 2 ஆப்ஷன் குடுக்குறாரு நம்ம மேகருக்கு. ஒண்ணு நம்ம ஆலிஸ் ஹாரோவே வந்து நீ வந்து இது பண்ணிடு. ஐ மீன் அவங்கள வந்து அனுப்பிச்சு வச்சுரு திருப்பி. இல்லன்னா நீ வந்து 5 இயர்ஸ் நான் உன்ன எக்ஸைல்ல அனுப்புறேன்னு சொல்றாரு. அண்ட் இத நம்ம மேகார் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, 5 இயர்ஸ் வந்து நான் எக்ஸைலே ஆயிக்கிறேன். நான் பென்டோஸ்க்கு போறேன். என்னோட ஒய்ஃப நான் விட்டு குடுக்க முடியாதுன்னு சொல்ட்டாரு. நம்ம ஆலிஸ கூப்பிட்டு அவருமே நம்ம பென்டோஸ்க்கு போயிட்டாரு. அண்ட் இப்ப தான் மிகப்பெரிய ப்ராப்ளமே வரப்போகுது நம்ம ஏனிஸ் டார்கெரியனுக்கு. அண்ட் இது வந்து யாருக்குமே தெரியாது. ஓகே. ஸோ 41 ஏசில என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஃபெய்த் எப்படி நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல வந்து நம்ம ஃபெய்த் வந்து ஒரு ரிபெலியன் நடத்துனாங்கல்ல, நம்ம டாமன் நம்ம இவங்க இருக்கும்போது. ஸோ அதே மாரி வந்து ஒரு ரிபெலியன் நடக்குது. அன்னைக்கு கிங் ஏனிஸ் வந்து என்ன நடக்குறாருன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட அவருக்கு என்ன பண்றதுன்னு கூட தெரியல. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி கிங் ஏனிஸ் வந்து ஒரு சாஃப்டர் சைட்.
ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 42 ஏசில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துடுறாரு. அண்ட் நம்ம டிராகன் ஸ்டோன்ல அவங்களோட எல்டஸ்ட் டாட்டர் நம்ம ரெய்னா அண்ட் ஏகான் இந்த 2 பேர் இருக்காங்க. இப்போ குழப்பிக்காதீங்க. நம்ம ஏகான் கிடையாது. ஐ மீன் நம்ம ஹவுஸ் ஆஃப் த டிராகன்ல பார்க்குற ஏகான் கிடையாது. இது வந்து நார்மல் ஏகான் ஓகேங்களா? அண்ட் இந்த 2 கேரக்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கிரேக் ஹால்ல வந்து பார்த்தீங்கன்னா, மத்த இந்த ரிபல்லியன் நடந்துட்டு இருக்கப்ப மாட்டிக்கிட்டு நிப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ப டார்கேரியன்ஸ்க்கே ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் இருக்கும். டார்கேரியன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஓவர் த்ரோ பண்ற மாரி நம்ம ஃபெய்த் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துருவாங்க. அண்ட் இப்போ ஃபெய்த் வந்து நம்ம டார்கேரியன்ஸ் ஓவர் த்ரோ பண்ணிட்டா, ஃபெய்த் ஆஃப் த 7னா வந்து பார்த்தீங்கன்னா ரூல் பண்ற மாரி, இல்ல நம்ம வெஸ்டரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபெய்த்துக்கு கீழ ஐ மீன் த ஃபெய்த் ஆஃப் த 7 கீழ வந்து பார்த்தீங்கன்னா ரூல் பண்ற மாரி ரிலீஜியஸா கொண்டு போயிடுவாங்க. ஓகே. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம விசன்யா வந்து நம்ம பென்டோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா போறாங்க. அண்ட் நம்ம வேகார் கூட தான். அண்ட் நம்ம மேகார வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி நம்ம வெஸ்டரோஸ் கூட்டிட்டு வராங்க. ஸோ வெஸ்டரோஸ்க்கு வந்த உடனே வந்து நம்ம மேகார் வந்து நம்ம த்ரோனை வந்து இம்மீடியட்டா கிளைம் பண்றாரு. அண்ட் இங்க என்ன ப்ராப்ளம் கேட்டிங்கன்னா, ஏகான் வந்து பொறந்துட்டாரு. ஐ மீன் நம்ம ஏனிஸோட சன் நம்ம ஏகான் இருக்கும்போது, அவருக்கு தான் சக்சஷன் போணும். பட் இங்க நம்ம மேகர் வந்து அத கிளைம் பண்ணிட்டாரு. அப்படி இருக்கும்போது நம்ம மேஸ்டர் கேவன் என்ன சொல்லுவாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம லாஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் மாரி இந்த கிரவுன் நம்ம ஏகானுக்கு தான் போகும்னு சொல்லியிருப்பாரு. பட் மேகார் அத பத்தி ஒண்ணுமே கேட்காம அவர் வந்து பிஹேவ் பண்ணியிருப்பாரு நம்ம பிளாக் ஃபயர் வச்சு. அண்ட் பிளாக் ஃபயர்ல இறந்த ஒரு ஃபர்ஸ்ட் மேஸ்டர் நம்ம மேஸ்டர் கேவன் ஓகேங்களா? அண்ட் மேகார் அடுத்து என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, கிங்ஸ் லேண்டிங்க்கு வந்து விட்டுட்டு நம்ம ஃபெய்த் ஆஃப் த செவனுக்கு வந்து போனாரு. அண்ட் ஃபெய்த் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரெய்னிஸ் ஹில்மே வந்து புடிச்சு வச்சிருந்தாங்க. ஸோ நம்ம மேகார் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பெலேரியான் மேல வந்து பறந்து நம்ம ரெய்னிஸ் ஹில்லுக்குள்ள எல்லா இடங்களையுமே எரிக்க ஆரம்பிச்சாரு. அண்ட் உண்மையா சொல்லணும்னா மெர்சி ஐ மீன் கொஞ்சம் கூட பாவ பார்க்கல நம்ம மேகார். பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி நம்ம டேமனோட பிரைடு மாரி நம்ம மேகாருக்கு ஒரு பிரைடுன்னு ஒண்ணு விஷயம் இருக்கு. நம்ம டார்கெரியன் பிரைடு மாரி. அண்ட் இங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, சர் டேமன் மோரிங்கன். ஸோ இவர் வந்து நம்ம கிராண்ட் கேப்டன் ஆஃப் வாரியர் சன்ஸ். ஸோ நம்ம ரிபெலியன் சைடு. அண்ட் இவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ட்ரையல் கூப்பிடுறாரு. ஐ மீன் ட்ரையல் ஆஃப் 7 சொல்லி கூப்பிடுறாரு. ட்ரையல் ஆஃப் 7னா 7 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ட்ரையல் பை காம்பேட் பார்த்துருப்போம்ல. அங்க ஒருத்தர் ஃபைட் பண்ணுவாங்க. பட் இங்க 7 பேர் ஃபைட் பண்ணணும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம மேகாருக்கு வந்து கிங்ஸ் கார்டு கிடையாது. அவருக்கு வந்து பர்சனல் கார்ட்ஸ் யாருமே கிடையாது. அவர் மட்டும் தனியா நிக்கிறாரு. அண்ட் மத்த எல்லா லார்ட்ஸோட ரீஜினல் லார்ட்ஸ்லாம் இருக்காங்க அங்க. அண்ட் அப்படி இருக்கும்போது நம்ம மேகார் வந்து உடனே அந்த கிரவுட பார்த்து, யார் வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண போறா? ஐ மீன் யார் என்னோட ஜாயின் பண்ண போறான்னு சொல்றாரு. அண்ட் இங்க நம்ம சர் பிரான் மாரி ஒரு சின்ன ஒரு கேரக்டர் வந்து ஸ்டெப் பண்றாங்க. இவர் எப்படி சொல்றது? டிஐசிகே பியான். ஸோ ஓகேங்களா? இந்த கேரக்டர் தான் அந்த பையன் வந்து ஸ்டெப் பண்றாரு. அண்ட் அதுக்கப்புறம் அந்த பையன் நம்ம பெர்னார்ட் ப்ரூன் அந்த பையன் வந்து வராரு. அண்ட் இந்த 2 பேர் தான் கிங் பக்கத்துல நிக்கிறாங்க. அண்ட் நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 பேர் வந்ததுக்கப்புறம் நெறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் மேகார் வந்து இதுல வந்து நம்ம லாஸ்ட் 4 சாம்பியன்ஸ் வந்து சூஸ் பண்ணாரு. யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பிராம் ஆஃப் பிளாக் ஹல், சர் ராஃபோர்ட் ராஸ்பி அண்ட் சர் காய் லார்ட்சன் அண்ட் நம்ம லார்ட் லூசிஃபர் மேஸே. பேர் நல்லா இருக்கு. ஓகே. இந்த 6 பேர் ஐ மீன் நம்ம டிஐசிகே பியான் அண்ட் நம்ம பெர்னார்ட் ப்ரூன், நம்ம பிராம் ஆஃப் பிளாக் ஹல், ரேஃபோர்ட் ராஸ்பே, காய் லோட்சன் அண்ட் நம்ம லூசிஃபர் மேஸே. அண்ட் நம்ம கிங் மேகார் டார்கேரியன். ஸோ இந்த 7 பேருமே இவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வாரியர்ஸ் கூட வந்து ஃபைட் பண்றாங்க. அண்ட் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மேகார் மட்டும் தான் இதுல வந்து சர்வைவே ஆனாரு. மத்த எல்லாருமே வந்து இறந்துட்டாங்க. அண்ட் இருந்தாலுமே மேகாருக்குமே வந்து கிட்டத்தட்ட வந்து அந்த அடிகள்ல வந்து அவருமே வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு தான். பட் இங்க நம்ம விசன்யா வந்து அவர வந்து கூட்டு போயிட்டு நம்ம இதுல ஐ மீன் டிராகன் ஸ்டோன்ல வந்து தான் இருப்பாங்க. அண்ட் இது கேட்டதுக்கப்புறம் நம்ம ஃபெய்த்துக்கு செம்மையான ஒரு கோவம். பிகாஸ் வாரியர் சன்ஸ் வந்து ஃபெய்த்தோட ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஒரு பேட்டில் யூனிட் மாரி. ஸோ அதே நம்ம மேகார் வந்து கிட்டத்தட்ட கிராண்ட் கேப்டனே கொன்னுட்டான்னு சொல்லும்போது, மேகார் மேல இன்னுமே அவங்களுக்கு கோவம் அதிகமா இருந்துச்சு. அண்ட் இங்க நம்ம ஏகான் வந்து பார்த்தீங்கன்னா சாரி நம்ம மேகார் வந்து ஒரு கோமா கிட்ட போயிருப்பாரு. அண்ட் 28வது நாள் ஆஃப் த கோமால நம்ம ஆலிஸ் ஹாரோவே, குயின் ஆலிஸ் ஹாரோவே வந்து திருப்பி வந்திருப்பாங்க நம்ம பென்டோஸ்லேருந்து. அண்ட் இங்க ஒரு கேரக்டர் வந்து அவங்க கூட்டு வந்திருப்பாங்க. நம்ம டயனா ஆஃப் த டவர். ஸோ நம்ம டயனா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேகாரோட நீட்ஸ் அந்த இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் பார்த்துருப்பாங்க. அண்ட் இந்த கேரக்டர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ப கோமாலேருந்து எந்திரிக்கிறாரு. அண்ட் இப்போ அவருக்கு மிகப்பெரிய ஒரு கோவம். உடனே வந்து நம்ம பெலேரியன வந்து எடுக்குறாரு. பெலேரியன் எடுத்ததுக்கப்புறம் நம்ம ரெய்னிஸ் ஹில்ல வந்து பார்க்குறாரு. எவன்லாம் கண்ல தெரியிறானோ, முக்கியமா இந்த ஃபெய்த் ஆஃப் த 7, இந்த செப்ட் ஆஃப் ரெமெம்பரன்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த மாரி ஆட்களெல்லாம் எரிக்கிறாரு அப்படியே. ஐ மீன் கேட்க கூட இல்ல. அங்க நம்ம மக்களுமே இருந்தாலும் சரி, எல்லாருமே எரிக்கிறாரு. அண்ட் எரிச்சதுக்கப்புறம் நம்ம மேகாரோட ஃபோர்ஸ், இன்னொரு ஃபோர்ஸ் வந்து நம்ம ஃபெய்த் மிலிட்டன்ட் இவங்கள வந்து நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல. இந்த கேரக்டர்ஸோட நம்ம ஸ்டோன் பிரிட்ஜ்ல ஃபைட் பண்ணும்போது, பிளாக் வாட்டர்லயும் ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த 2 இடத்துலயுமே வந்து நம்ம மேகாரோட ஃபோர்ஸஸ் வந்து ஜெயிச்சுருவாங்க. அண்ட் மேகாருமே வந்து அந்த பேட்டில் வந்து ஜாயின் பண்ணுவாரு.
கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டிலுமே நம்ம மேகாருக்கு தான் வந்து விக்டரி நடக்கும். அண்ட் இப்படி இருக்கும்போது நம்ம மேகார் அடுத்து என்ன அனவுன்ஸ் பண்றாருன்னா, நான் 3வது ஒய்ஃப் எடுக்க போறேன்னு சொல்றாரு. நம்ம டயனா ஆஃப் த டவர. அண்ட் இங்க நம்ப அகைன் கிராண்ட் மேஸ்டர் நம்ம மைரோஸ் வந்து என்ன சொல்லுவாருன்னா, இதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. இது நம்ம பண்ணக்கூடாதுன்ட்டு. ஸோ அவரையுமே நம்ம பிளாக் ஃபயர்னால நம்ப மேகர் வந்து வெட்டிருவாரு. அண்ட் இதுக்கப்புறம் என்ன ஆகும்ன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம ஃபெய்த் மிலிட்டன்ட்டுமே இறந்துட்டாங்க. நம்ம வாரியர் சன்ஸ்மே இல்ல. அண்ட் மீதி இருக்கிற வாரியர் சன்ஸ், நம்ம செப்டன்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, மேரேஜ் வந்து செப்டன்ஸ் தான், ஹை செப்டன் தான் பண்ணி வைக்கணும். ஸோ அவங்க யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ யாராவது ஒத்துக்க மாட்டாங்களான்னு சொல்லி எல்லாருமே நம்ம மேகார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐ மீன் ஸ்வாடால ஸ்லாஷ் பண்ணிட்டே வந்துட்டு தான் இருக்காரு. கடைசியில ஒரு செப்டன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒத்துக்கிட்டாரு. அண்ட் இருந்தாலுமே நெறைய பேர் இன்னும் ஒத்துக்காம தான் இருக்காங்க. முக்கியமா நம்ம ஓல்ட் டவுன். ஸோ நம்ம ஓல்ட் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹை டவரோட பிளேஸ் தான். ஸோ நம்ம ஹை டவர் இங்க வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஹை டவர்ஸ் எத்தன தடவடா நீங்களே திருப்பி வருவீங்க? அதே மாரி தான் இருக்கு. ஸோ நம்ம செர்சி ஹைட்டவர் என்ன சொல்றாருன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட நான் தான் வந்து நம்ம லாஃபுல் ஒய்ஃப் ஆஃப் நம்ம மேகார்ன்னு சொல்றாங்க. பட் அத பத்தி யாருமே கண்டுக்கிறது இல்ல. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் நம்ம மேகார் நம்ம ரெட் கீப்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா வராரு. ஸோ ரெட் கீப்ப இப்ப தான் கட்டிட்டே இருந்தாங்க. அண்ட் மேகார் என்ன சொல்றாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரெட் கீப் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இதா இருக்கணும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டார்கேரியன்ஸ் வந்து நாளைக்கு ஏதாவது ஃபியூச்சர்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்தா கூட தப்பிக்க முடியுன்ட்டு ஏகப்பட்ட சீக்ரெட் பேசேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா கட்ட சொல்றாரு. அண்ட் நெறைய டனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கட்ட சொல்றாரு. 4 கேஸ்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கட்ட சொல்லுவாரு. அதில வந்து பார்த்தீங்கன்னா 4வது கேஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேகாரோட ஹோல்ட் ஃபாஸ்ட்ன்னு இருக்கணும். அண்ட் ஆல்சோ டஞ்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கட்ட சொல்லுவாரு. ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா 4 லெவல்ஸ் ஆஃப் டஞ்சன் இருக்கணும். அண்ட் அதில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டஞ்சன் ஸ்பெஷலி டார்ச்சர் பண்ணுறதுக்குன்னே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லுவாரு. ஸோ நம்ம மேகார் நம்ம ரெட் கீப்போட அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம பிஸியா இருந்தப்ப, நம்ம ஃபெய்த்தோட நெறைய லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேகார் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ண ஆரம்பிச்சாரு. அண்ட் நம்ம ஹை செப்டன், ஸோ நம்ம ஓல்ட் டவுன்ல இருக்கிறவர் வந்து என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மேகார் வந்து பார்த்தீங்கன்னா சம்மன் பண்ணாரு. நீ வந்து உன்னோட பாவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பதில் சொல்லணுன்ட்டு. பட் நம்ம மேகார் வந்து என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, ஒண்ணுமே பண்ணல. திடீர்னு சொல்லி அவர் டிராகன்ல ஏறுனாரு. எந்த ஒரு ரீச் லாட்ஸ்லாம் அவரோட பேச்ச கேட்கலையோ, இல்ல மத்த எந்த ஒரு வெஸ்டர்ன் லேண்ட்ஸ்ல இருக்கிற பீப்பிள்லாம் யாரும் அவரோட பேர கேட்கலையோ, எல்லாருமே எரிக்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் இந்த மாரி குட்டி, குட்டி ஹவுசஸ் யாரெல்லாம் நம்ம ஃபெய்த்துக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ, அவங்க எல்லாருமே எரிச்சதுக்கப்புறம், நம்ம ஓல்ட் டவுன் போனாங்க. அண்ட் அங்க நம்ம ஸ்டாரி செப்ட் இருந்தாரு. ஸோ நம்ம ஹை செப்டன் யாருமே வந்து அத ஒத்துக்கல. பட் இருந்தாலுமே நம்ப ஹை செப்டன் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, இறந்துட்டாரு. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம லார்ட் மார்ட்டின் ஹைட்டவர் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, ஓகே, கண்டிப்பா நம்ம ஹை டவர் ஹவுஸே இவன் அழிச்சிருவான்னு சொன்னதுக்கப்புறம், அட்லீஸ்ட் நம்ம சிட்டி கேட்ஸ் வந்து தொறந்துட்டாரு. ஸோ நம்ம நியூ ஹை செப்டன் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அண்ட் இந்த ஓல்டு ஹை செப்டனுக்கு என்ன ஆச்சுன்னு நீங்க டவுட்டா கேட்டிங்கன்னா, நெறைய பேர் வந்து அவங்களோட ஃபெய்த்தே வந்து நம்ம மேகாருக்கு பயந்து அவர கொன்னதா சொல்றாங்க. பட் என்ன ஆச்சுன்னு சொல்லி நம்ம புக்ல கரெக்ட்டா சொல்லல. அண்ட் அப்படி இருக்கும்போது, இந்த கேட்ட தொறந்ததுக்கப்புறம் நம்ப மேகார் உள்ள வராரு. அண்ட் நம்ம லார்ட் மார்ட்டின் ஹைட்டவர் வந்து நீங்க எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்றாரு. அண்ட் நம்ம ஹை செப்டன், நியூ ஹை செப்டனுமே வந்து ஒத்துக்கிட்டாரு. நம்ம மேகார் வந்து இத பண்றதுனா பெரிய விஷயம் இல்லன்ட்டு. அண்ட் இங்க நம்ம வாரியர் சன்ஸா இருக்கட்டும், நம்ம ஃபெய்த் மிலிட்டன்ட்டா இருக்கட்டும், யாரெல்லாம் இன்னும் நம்ம ஃபெய்த்ன்னு சொல்லி வாயில வருதோ, அவங்க எல்லாருமே வாளுக்கு அனுப்புறாரு. இல்லன்னா எரிச்சிடுறாரு. ஸோ இந்த 2 ஆப்ஷன் தான். அண்ட் இன்னொருமே அனௌன்ஸ் பண்றாரு. ஒரு பவுண்டி அனௌன்ஸ் பண்றாரு. இந்த பவுண்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் அந்த ஃபெய்த் மிலிட்டன்ட்டோ இல்ல அந்த வாரியர் சன்ஸ புடிச்சு குடுக்குறாங்களோ, அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து கோல்டு குடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு பவுண்டி அனௌன்ஸ் பண்றாரு. அண்ட் ஓல்ட் டவுன்ல இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபான நம்ம செர்சி ஹைட்டவர் கூட ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் க்ளோஸ் ஆகுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம செர்சி ஹைட்டவர் நம்ம கிங்ஸ் லேண்டிங்கே கூட்டு போறாரு. அண்ட் ஏகான் வந்து நம்ம மேகார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1 இயர் நம்ம ஹைட்டவர் கிட்ட இருந்தாரு. ஸோ எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு. நம்ம செர்சி ஹைட்டவருமே திருப்பி நம்ம மேகாட்டே வந்துட்டாங்க. அண்ட் இப்ப தான் ஒரு மிகப்பெரிய வாரே வரப்போகுது. நம்ம ஏகான் டார்கேரியன். ஸோ நம்ம ஏனிஸோட ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் அண்ட் ஆல்சோ வந்து ரைட்ஃபுல் ஹேர் கூட சொல்லலாம். ஸோ அவன் வந்து தன்னோட கிளைம் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறான். அண்ட் மிகப்பெரிய ஆர்மிய வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேதர் பண்றான். ஈவன் நம்ம மேகார ஓவர் த்ரோ பண்ணி நம்ம த்ரோனை எடுத்தானான்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்ப்போம். ஏகான் தன்னோட ரைட்ஃபுல்லான த்ரோன வந்து கிளைம் பண்ணானா இல்லையான்ட்டு. அண்ட் கண்டிப்பா அந்த வீடியோ வந்து புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ நீங்க நம்ம மேகா த க்ரூவல் பண்ணது வந்து ஒத்துக்கிறீங்களா? இல்ல வந்து அவர் தான் உண்மையா நம்ம டார்கெரியன்ஸ சேவ் பண்ணாரா? இல்ல அவர் வந்து நம்ம டார்கெரியன்ஸ சேவ் பண்றேங்கிற பேர்ல வந்து க்ரூயல்ட்டி வந்து ஃபாலோ பண்ணாரான்னு சொல்லி மறக்காம கீழ கமெண்ட் லீவ் பண்ணுங்க. நீங்க என்ன நெனைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காம கீழ கமெண்ட் லீவ் பண்ணுங்க காய்ஸ். அண்ட் தென் திஸ் ஹோஸ்ட் பாஸ் சைனிங் ஆஃப். ஸோ குட் பை ஃபிரெண்ட்ஸ்.